90s கிட்ஸுக்கான படம் அவங்க பார்த்தாங்கன்னா உருகிடுவாங்க. அப்படி இருக்குது. ஒரு விடிவி மாதிரி ஒரு 96 மாதிரி இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழில் ஒரு ரொமான்டிக் படம், ஒரு காதல் படம். வழக்கமாக தேட்டர் விட்டு வெளில வரும்போது காதலாம் வலிக்கும், ஒரே வைலன்ஸ், ரத்தம், சதை அப்படி தான் போகும். பட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெளில வரும்போது ஒரு காமான, ஒரு பீஸான மைண்ட் செட் இருக்குது. அது ரொம்ப நாள் அது கேட்டு அந்த மாதிரி 90s கிட்ஸுக்கு மேக்ஸிமம் கனெக்ட் ஆகும். நாங்களாம் வந்து 2K கிட்ஸு. எங்களுக்கும் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருக்குது படம். ஆனால் இந்த படத்தில் ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா அந்த டைலாக்ஸ் தான். நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. பேச்சுலர் அந்த 29 இயர்ஸில் பசங்களுக்குலாம் எந்த ஃபேஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் நல்லா சொல்லியிருந்தாங்க. பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஹீரோ நல்லா பண்ணியிருந்தாரு. ஆமாம், படம் பாருங்க, உங்களுக்கே தெரியும். 2-9 என்னடா 2-9 ஒரு வேளை எது வச்சு பண்ணுறாங்கன்னு நினச்சான். ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க. ஆனால் படம் டீசெண்டாக இருந்தது. லவ் ஸ்டோரி தான். லவ்வர்ஸ் வந்து எப்போவுமே வந்து லவ் பண்ணி அவங்க லைஃப்பை போட்டிடக்கூடாது. அதேமாரி ஒரு படி மேலே போய் லவ்வரை வந்து இது மாதிரி ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஹீரோயினி கூட இருந்து பூஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற பசங்களாம் யாரும் அது மாதிரி பண்ண மாட்டாங்க. அப்படி தான் நினைக்கணும். கண்டிப்பாக தலைவா அவங்களாம் பார்க்கணும் தலைவா. ஏன்னா அவங்களாம் வந்து இதை சொல்லுவாங்க 30 வயசு இல்லை 29ம்மா. அதில் 30 வயசுனா ஒரு வயசு தானே வித்தியாசமா. அந்த ஒரு வயசுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருப்பார். அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த மாதிரி இடத்துல வந்தவன் தான். ஒரு சில விஷயங்கள் புதுமையாக இருந்தாலுமே கிளைமேக்ஸில் வந்து வேறு மாதிரி ஒரு கதையை கொண்டு போய் முடிச்சிருந்தாங்க. அது இன்னும் கொஞ்சம் என்னடா ஒட்டாத மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஓகே, நல்லா டீசெண்டாக இருந்தது படம். இல்லை எல்லாமே கனெக்டட் ஆகிடுச்சு. அது இல்லாமல் அந்த ஹீரோயினோட லவ் போர்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப க்யூட்டாக இருந்தது எல்லாமே. ஒரு சில விஷயங்கள் எங்கேயுமே முகம் சொல்லிக்கிற மாதிரி இல்லாமல் நல்லா கொண்டு போயிருந்தாங்க. இப்போ நம்மளே வந்து நானும் இந்த வயசில் லவ் பண்ணுண்டா அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் உருவாக்கி வச்சுருக்காங்க. அப்படி தான் சொல்லணும். சில விஷயங்கள் பார்க்கறதுக்கு ரியலாக இருந்தது, பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஃபீல் குட் மூவி பாருங்க. நல்லா இருந்தது. கரண்ட் ஜெனரேஷனுக்கு இந்த படம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு படம். லவ் பண்ணுறதுக்காக ஐடென்டிட்டி, நம்ம பாய்ஸ்லாம் என்ன மாதிரி ஐடென்டிட்டி இருக்கணும்னு காமிச்சாங்க. கட்சியில் நல்லா இருந்துச்சு. எமோஷன்ஸ் வந்து அங்கங்கே நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஒன் டைம் பார்க்கலாம். லவ் மட்டுமே வாழ்க்கையில், அதுக்கப்புறம் என்ன ஃபேஸ் பண்ணுறோம் அதுதான் படம் கான்செப்ட். சூப்பராக இருந்துச்சு. அவுட் டச்சு தான் லாஸ்ட்டில் செம்மையாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சி. இந்த மாதிரி வயசு இருக்கவங்க நல்லா பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம் படம். ப்ரோ இப்போதான் இப்போதான் 3 இது சொல்கிறேன். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. எண்டிங் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. லவ் தான் ப்ரோ. லவ்வோட ஒரு என்ன சொல்கிறது, நல்லா இருந்துச்சு ப்ரோ. எனக்கு டக்குன்னு சொல்ல வரல. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. எண்டிங் சூப்பராக இருந்துச்சு. சில இடத்துல கனெக்ட் ஆச்சு. சில இடத்துல வந்து அவர் ஹீரோ கேரக்டர் 29 வயசுனால எனக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை. பட் சில பேர் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். எண்டிங் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக படத்தில். எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. அந்த 30+ இருக்காங்க, அந்த 28 to 30 இருக்காங்களா, அவங்களுக்குலாம் நிறைய கனெக்ட் ஆகுமோன்னு எனக்கு தோணுது. அது ஊர்லேருந்து வராங்களா முக்கியமாக. அவங்களுக்குலாம் ஊர்லேருந்து சென்னையில் வந்து இருக்கிறவங்களுக்குலாம் அந்த 30 வயசு ஆட்களுக்குலாம் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆகலாம் படத்தில் இருக்குது ப்ரோ. ஆனால் அதை எனக்கு இப்போ சொல்ல வரல ப்ரோ. நீங்கள் அது ரொம்ப நன்றி. இது ஏஜ்டு ஆக்ட்ரஸ் அவங்க நல்லா இருந்துச்சு உண்மையிலே. ஒரு மாதிரி கொண்டு போனாங்க. ஆனால் எண்டிங் சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே. நல்லா டூ குட்டாக இருக்குது எல்லாமே. போய் பாரு. கரண்ட் ஜென்ரேஷனுக்கு செட் ஆகுமான்னு தெரில. ஆனால் ஒரு 30+ அவங்க சூப்பராக இருக்கும் உண்மையிலே. லவ் தான் பாருங்க, நல்லா இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழில் ஒரு ரொமான்டிக் படம், ஒரு காதல் படம். வழக்கமாக தேட்டர் விட்டு வெளில வரும்போது காதலாம் வலிக்கும், ஒரே வைலன்ஸ், ரத்தம், சதை அப்படி தான் போகும். பட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெளில வரும்போது ஒரு காமான, ஒரு பீஸான மைண்ட் செட் இருக்குது. அது ரொம்ப நாள் அது கேட்டு அது மாதிரி வெளியில் வந்து. ஸோ மேதமானுக்கு அப்புறம் ரத்னாவோட பெஸ்ட் ரைட்டிங்கு, டயலாக்ஸ்லாம் சூப்பராக எழுதியிருந்தார். சூப்பராக இருந்துச்சு. 90s கிட்ஸுக்கான படம் அவங்க பார்த்தாங்கன்னா உருகிடுவாங்க. அப்படி இருக்குது. ஒரு விடிவி மாதிரி ஒரு 96 மாதிரி இருக்குது. 2 பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. விது, பிரீதி 2 பேருமே அந்த கேரக்டராகவே வாழ்ந்தாங்கன்னு சொன்னோம். அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சாண்ட்ராலோட மியூசிக்கும் சூப்பராக இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. பிஜிஎம்மும் நல்லா இருந்துச்சு. அந்த 29 வயசை கடந்தவங்க எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். அவங்க கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே அவங்க கோத்ரூ பண்ணியிருப்பாங்க. ஒரு சராசரி ஒருத்தரோட இந்தியாவில் தமிழ் மொத்தமாக ஒரு 29 வயசில் இருக்க ஒரு மனுஷன் அவன் வாழ்க்கையில் என்னெல்லாம் கோத்ரூ பண்ணுறான்றத ஒரு 10 எபிசோட டாக்குமெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். 10ல் அட்லீஸ்ட் 7-8 கனெக்ட் ஆகும். அவங்க வாழ்க்கையில் கோத்ரூ பண்ணதை காமிச்ச மாதிரி இருந்துச்சு. இதில் அந்த ஃபன் மிஸ் ஆகிடுச்சு. மேதமானில் இருந்த ஃபன் இதில் இல்லை. அது மட்டும் தான் மிஸ் ஆச்சு. பட் ரொம்ப சீரியஸாக ஃபுல் ரொமான்ஸ் சைடுக்கு போயிடுச்சு. அதில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அது எல்லாமே இருக்கும். இதில் வந்து ஒன்லி ரொமான்ஸ்ன்ற மாதிரியே போயிடுச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அது ஹீரோட அம்மா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு சீக்வன்ஸ் வரும், சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். பரவாயில்லம்மா. லவ்வர்ஸை பற்றி லவ் பண்ணுறவங்க வந்து ஏதாவது ஒரு லட்சியமாக இருக்கணும். அவங்க ஆமிஷம் நோக்கி போகணும்.
அப்படின்னு மெசேஜ் வருது. படத்தில் லவ்லாம் எப்படி காமிச்சிருக்காங்க? இயல்பாக இருக்குது, நல்லா இருக்குது. அந்த 30 வயசு பசங்க எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்ற என்ன மாதிரி இருக்கு? கிராமத்து பையனும் ஒரு சிட்டி பொண்ணும் லவ் பண்ணுறாங்க. பரவாயில்ல, அது எப்படி கரெக்டாக இருக்கா? பரவாயில்ல. சாட்டிஸ்ஃபைடாக? பரவாயில்ல, படத்துக்கு ஓகே. நேர்லலாம் அப்படி இருக்காது. நல்லா தான் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. ஏழை சதுரங்க வேலை நல்லா தான் இருந்துச்சு. படம் மேகதமனுக்கு அப்புறம் அந்த லவ் டச்சில் எப்படி இருக்கு? அந்த படம் அது வேறு மாதிரி இருக்கும், பட் இது நல்லா இருந்துச்சு. பட் அவரோட ஃப்ளேவரில் தான் இருந்துச்சு படம். கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, அவ்வளோதான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. கரண்ட் ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸ்க்கு கனெக்ட் ஆகுமா? எப்படி கண்டிப்பாக அந்த மாதிரி 90s கிட்ஸுக்கு மேக்ஸிமம் கனெக்ட் ஆகும். நாங்களாம் வந்து 2K கிட்ஸு, எங்களுக்கும் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு படம். எப்படி காமிச்சிருக்காங்க? நல்லா தான் காட்டியிருந்தாங்க. அவரோட ஃப்ளேவர் எப்படி இருக்குமோ, அவரோட படங்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்கலாம், பாருங்க, கண்டிப்பாக பாருங்க. ஓகே, நல்லா இருந்துச்சு. மேகதமன் டச்சில் நல்லா இருந்துச்சு. லைஃப்பில் ஒரு மோட்டிவோட இருக்கணுன்ற மாதிரி. சாட்டிஸ்ஃபைட். படம் நல்லா இருக்குது சார். ரத்னகுமார் சாருக்காக வந்தோம். நல்லா இருக்குது படம். ஆனால் இந்த படத்தில் ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா அந்த டைலாக்ஸ் தான். ஆனால் நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். இப்போ இருக்க யங் ஜென்ரேஷனுக்கு என்ன ஸ்டோரியோ அந்த மாதிரி இருக்குது. மெயினாக சீன் ரொனால்டு மியூசிக் நல்லா இருக்குது. அந்த டைலாக்ஸ் டெலிவரி நல்லா இருக்குது. 2 பேர் புது பேர்னால கொஞ்சம் சிங்க் ஆகுது. ஏதோ ஒரு இடத்துல 2 பேரோட டைலாக்கோட இது சிங்க் ஆகுது. எமோஷன் ஒரு இருக்குது. ஞானி மாதிரி அந்த மாதிரி ஹீரோ ஆக்ட் பண்ணியிருந்தா படம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். 96 ரேஞ்சில் இருந்திருக்கும். தேங்க்யூ. கரண்ட் ஜென்ரேஷன் ஓகே. ஆஸ் அ சினிமா ரசிகராக எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அட்டாச்மெண்ட் வரல. ஆனால் குட், ஃபீல் குட் மூவி. தேங்க்யூ. என்ன மாதிரி படம்? யாருக்கான படம்? இளைஞர்கள் தான். இந்த 30 வயசுக்குள்ள செட்டில் ஆகணும்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். நாங்களும் தாண்டி தான் வந்திருக்கோம். அந்த மாதிரி தான். 30 வயசு அவங்க பார்க்கும்போது அவங்க மனநிலை எப்படி இருக்குது? அந்த படம் பார்க்கும்போது எப்படி இருக்குது? அதான் இது நிறைய பேரால் அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா அப்படியே தாண்டிடும். படத்தில் சொல்கிற மாதிரி சில கதையெல்லாம் இருக்குது. சில சீன்லாம் அது அப்படியே நமக்கு நேச்சில் பார்த்த மாதிரி இருக்குது. அதில் பாதி வயசு அப்படியே போயிடும் அதில். அதனால் கொஞ்சம் ரொம்ப ரேர். லவ் எப்படி காமிச்சிருக்காங்க? லவ்வோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி சொல்லியிருக்காங்க? இல்லை, அதாவது எப்படி சொல்கிறது, நேச்சுரலாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எமோஷனல் கதையிலேருந்து நல்லா சொல்லியிருக்காங்க. ஆமாம், கரெக்டாக படம் சூப்பராக இருக்குது தலைவா. ஹீரோ ஹீரோயினோட 2 பேருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஹீரோ வந்து அது என்ன பண்ணணுமோ அது தேவையானதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு படம். சூப்பராக இருக்குது தலைவா. கண்டிப்பாக பார்க்கணும் எல்லாரும். நல்லா இருக்கு படம். நல்லா பண்ணியிருக்காரு. 2 படத்துக்கு அப்புறம் நல்லா படம் நல்லா தானே இருந்துச்சு. எமோஷன்ஸ் அண்ட் லவ் ரெண்டுமே ஒரே ஈக்குவலாக காமிச்சிருக்காங்க. அதான் லவ் மட்டும் பண்ணாதீங்க, லைஃப்பையும் சேர்த்து பாருங்கன்ற மாதிரி ஒரு கன்வின்சிங் மெசேஜோடு கொடுத்துருக்காங்க. மேயாதமான் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல். பட் ஆனால் அதில் மேயாதமான் வந்துட்டு ரொம்ப ஃபன்னாக இருக்கும். இது நல்லா எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்கு. சூப்பர்பாக இருக்குது. ஒர்த் ஃபார் மணி. தாராளமாக வந்து பார்க்கலாம்.